ஹலோ மை டியர் மக்களே எல்லாரும் ஹாப்பியாக வீக்கெண்டை கடந்துட்டு ஓகே அடுத்த 5 நாளுக்குக்கான எனர்ஜியை சேவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல. விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி வீக் அஹெட். ஓகே, இன்றைய நாளை இந்த செலிப்ரேஷனை இப்போ தான் வெரி ரீசெண்ட்லி நம்ம முடித்தோம். ஆர் பாண்டிங் வித் ஆர் நேஷன், அதுக்கு ரிலேட்டடாக இந்த சாங், இந்த வரிகள். தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. நிறம் மாறலாம் குணம் ஒன்றுதான், இடம் மாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதான். இல்லையா? தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே, உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா, ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா, தமிழா தமிழா. இந்த தமிழா, இந்தியன், அந்த ஃப்ளாக் ஹாய்ஸ்ட், நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம், இதெல்லாம் செய்யும்போது ஒரு ரத்தம் அப்படியே ரொம்ப சூடாக கொதிச்சுட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுறோம்ல, அது எப்போவுமே இருக்கணுங்க. நம்ம வீட்டில் இருக்க குப்பையை பக்கத்து வீட்டில் கொட்டுறதுக்கு முன்னாடி இல்லை ரோட்டில் கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஈவன் தென் அப்போவும் நம்ம ஒரு இந்தியன் தானே. நம்ம நாடு நம்ம தான் சுத்தமாக வச்சுருக்கணும், நம்ம இருக்க இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுருக்கணும். ஜஸ்ட் ஆகஸ்ட் 15, ஜான்வரி 26 இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டேஸில் மட்டும் நம்ம பேட்ரியாட்டிசமை காட்டுறது இல்லை. பேட்ரியாட்டிசம் நம்ம கடமைகளை சரியாக செய்கிறது தான் பேட்ரியாட்டிசம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த குப்பை விஷயத்த சொன்னேன், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. சிந்தித்து செயல்பட்டோமானால் இந்த உண்மையான பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு, எந்த துரோகமும் யாருக்கும் பண்ணாமல், நம்ம எப்படி நம்ம நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கோமோ த அதர் கண்ட்ரி பர்சன் அவங்க நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பாண்டிங்கை கரெக்டாக பில்ட் பண்ணி வச்சிட்டோன்னா எனிமி கண்ட்ரீஸ் அப்படின்ற லிஸ்ட் கூட இல்லாமலே போயிடும்ல. குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் வாழ்கிற நாட்டுக்கு. அப்போ ட்ரை டு பி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன். எந்த பிரச்சனையும் அப்போ வராது, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த வாரும் வராது. இப்போ நடந்துட்டு இருந்த வார்ஸ் இதெல்லாம் பார்ப்போமா அப்படின்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்கும் போதே. எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஆனால் அதுக்கு அடிச்சுக்கிட்டு வார்ன்ற ஒரு விஷயத்தை போட்டு எத்தனை உயிர்கள் இல்லையா. லெட்ஸ் பி வித் ட்ரூ பேட்ரியாட்டிசம். அது என்னன்னு நிதானமாக யோசிச்சு பாருங்கள். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலிலையும் இருக்குது பேட்ரியாட்டிசம். அந்த கடமையை சரியாக செய்கிறது பேட்ரியாட்டிசம். ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டி. அந்த எல்லையில் உட்காந்துட்டு அந்த இராணுவ வீரர்கள் செய்கிறது மட்டும்தான் டியூட்டி இல்லை. அப்போ அவங்களெல்லாம் நம்ம நினச்சோன்னா அவங்களுக்கு தாங்க கோயில் கட்டி கும்பிடணும். எங்கள் செலிப்ரிட்டிஸ் பின்னாடி போகிற கூட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் ஆக்சுவல். தே ஆர் த ரியல் செலிப்ரிட்டிஸ், விவிஐபிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். தே ஆர் ட்ரூ லீடர்ஸ், தே ஆர் ட்ரூ பேட்ரியாட்டிக் பீப்புள். எல்லாத்தையும் நான் குத்த சொல்லலை, பட் தேர் ஆர் பீப்புள். பேட்ரியாட்டிசம் சொல்லிட்டு சும்மா அங்கே தப்பு நடக்குது கேளுனா கேட்குறதுக்கு பயப்படும், அதெல்லாம் இல்லை பேட்ரியாட்டிசம். அங்கே அந்த வெயில்லையும் மழையிலையும் குளிர்லையும்
கஷ்டப்பட்டு நம்மள காப்பாத்திட்டு இருக்காங்கல்ல. அப்ப நாம இங்க இன்னியும் எவ்ளோ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டோம்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அவங்களுடைய அந்த உழைப்புக்கும், தியாகத்துக்கும் ஒரு கரெக்டான ஆன்சர், ரெஸ்பெக்ட் குடுத்த மாதிரி இருக்கும். நாட்ட பத்தி பேசும்போது கூட டைம் போகுது. ஃபைன். எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். ஜஸ்ட் ரீவைண்ட். இந்த பாட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ரிலாக்ஸ்டா கேட்டு பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பேட்ரியாட்டிக் சாங் இருந்தாலும் சொல்லுங்க. சிந்தித்து செயல்படுவோம்.